வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த செட்டப் எல்லாம் பாக்கும்போது வரலாறு காணாத சாதனை நடந்திருக்குன்னா பாருங்க. இல்ல மக்களே, சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க ரெகுலரா கேக்குறதுனால நாங்களும் மாசம் மாசம் ரெகுலரா பண்ணணும் முடிவு பண்றோம். அப்படியே இந்த மாசம் 15 தேதி வரை வந்துச்சு. பட் இனிமேல் மந்த்லி சீக்கிரமா நாங்க போட்டு ஒரு வீடியோ கம்பல்சரி உண்டு மக்களே. எஸ், சோ இன்னைக்கு இந்த வீடியோல வேணா பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட ALP ஸ்டோரி 7th ஸ்டோரி நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அத வீடியோல இருக்கு, வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்றோம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, சோ இது வரைக்கும் 6 காதல் காவியங்களை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ as usual எப்பவுமே சொல்றதா, நீங்க பார்க்கல அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா நம்ம முடிக்கும் போது என்ன முடிச்சோம்னா, சோ எஸ் நம்மளுக்கு வந்து லவ் எல்லாம் ஓகே வைச்சு ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆயாச்சு. சோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு இந்த செய்தியை கொண்டு போலாம். ஆமா, அந்த ஸ்டோரி நம்ம வந்து இப்போ சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சருக்கு சொல்லும். சருக்கு வீட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் தெரியும். சோ சருக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம வீட்ல வந்து ஆக்சுவலா டெக்னிக்கலா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நம்ம வீட்ல வந்து நம்ம சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பையன் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுப்பான், யார் வந்தாலும் கரெக்டான ஆளா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த புன்னகை மூஞ்சியை காட்டணும்னு. இன்னி வரைக்கும் செல்வி அம்மா என்ன சொல்லுவாங்க, சொல்ல நீயே சொல்லு, நான் வந்ததுனால இவன் வாழ்க்கைய பிரகாசம் மூஞ்சில இருந்த எல்லா கவலையும் தெரியுதே. அப்படிலாம் இல்ல மக்களே, அவங்களுக்கு வந்து என்னன்னா நான் வந்து கரெக்டா டிசிஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. அதே மாதிரியே எல்லாமே அமைஞ்சது. பிரியாவை பார்த்தனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 6 years டாடியை தான் நான் வந்து பார்த்தேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கும்போதே ரொம்ப நாளா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஆமாமா உட்காருமா எனக்கு இங்கேயும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் செல்வி அம்மாவையும் நான் பார்த்தேன். ரெண்டு பேருமே என்கிட்ட நார்மலா எப்படி சொல்றது, ஒரு டிஸ்கஷன் ஃபேஸ்க்குள்ளேயே போல, எப்படி பேசிக்கிட்டீங்க என்ன ஏது ஓகேவா, அதுல எதுவுமே நார்மலா உட்காரு சாப்பிடு, இவனுக்கு சாப்பாடு போகும்போது எனக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு அவங்க வீட்டுல ஒரு மெம்பராவே டே 1ல இருந்தே என்ன ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்குமே அது யூஸ் டு டூ ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி அவங்க கிட்டயும் எனக்கு பேசுறது வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நாங்க மீட் பண்ணிட்டு பேசிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அந்த வீக் எண்ட்லயோ இந்த செகண்ட் வீக்லயோ அவங்க வீட்டுல சொல்லியாச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஸ்டோரி, எங்க வீட்டுல நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்றோம். 4 years 4 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. 4 years நம்ம வந்து லவ் மோட்ல இருந்தோம் மக்களே. பட் அந்த 4 years வந்து எப்படி போச்சுன்றதே ஆக்சுவலி தெரியவே இல்லை. ரொம்ப ஸ்பீடா, ஏன்னா ரெண்டு பேருமே நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அவனும் வேலைக்கு போவேன் நானும் வேலைக்கு போவேன். ஆக்சுவலா நாங்க அதான் இந்த காலேஜ்ல பார்த்து ஸ்கூல்ல பார்த்து லவ் பண்ற மாதிரினா எங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கே கிடையாது. நீங்க வெளில போலாம் நான் கூப்பிட்டு இல்ல வேலை இருக்குன்னு நான் விட்டுருவேன். எனக்கு ஐயோ நான் கூப்பிட்டேன் நீ வரல அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்ப அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே எல்லா ஸ்டோரியிலுமே ஆக்சுவலி நம்ம பாக்குறது என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்ல கேர்ள் ஃப்ரெண்ட் தான் டாக்ஸிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இவன் ஆளுன்றது எனக்கு சத்தியமா 5 years பிஃபோர் மேரேஜ் தெரியல. ஆஃப்டர் மேரேஜ் இவன் டாக்ஸிக் ஸ்டோரியில நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஸ்டில் அந்த டாக்ஸிக் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால எனக்கு அது ப்ராப்ளம் இல்ல. இவன் அளவுக்கு யாரும் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல சொல்றேன் மக்களே. இவன மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது. ஆஃப்டர் மேரேஜ் இருக்கவே கூடாது. சொல்றப்போ உங்களுக்கு நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன், அப்ப புரியும் உங்களுக்கு ஏன் இது இப்படி இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஓகே ஆயிடுச்சு. ஸோ 4 yearsமே பாப்போம் பேசுவோம். 6 years டாடி இவனை பத்தி என்ன ஒரு பஞ்சாயத்துனாலும் என்கிட்ட தான் இது பண்ணுவாரு. அந்த மாதிரி அவரு ஒரு கோல் மூட்டி தான். ஆமா, கரெக்டா ஒரு 3 years இல்லையா. ஆமா, நாங்க பேச ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு 3வது வருடம் என்ன ஆச்சுன்னா இவனுக்கு எனக்கு ஒரு சண்டை. ஆப்வியஸ்லி 4 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல ஃபைட் வராமலாம் இருக்கவே இருக்காது. எத்தனையோ வாட்டி பிரேக்கப் பண்ணிருக்கோம், எத்தனையோ வாட்டி சண்டை போட்டிருக்கோம், எவ்வளவோ பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. இதுல நான் மெயினா வந்து 2 விஷயம் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா அபிராமின்னு சொல்லிட்டு, அவனுக்கே இவ்வளவு தெரியும். என்ன ஒரு நாள் அவன் வந்து நம்ம வீட்டுல ஸ்டே பண்றது வந்து வரலாற்று பதிவு
சொல்லணும்னா அவசியமே இல்ல. அது அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஆக்சுவலி அது ஃபன்னுக்கு தான் அவன் பண்ணா. ஆனா அவன் இன்னமும் சொல்லுவான், நான் வந்து அல்லுவ பத்தி சும்மா என்ன வேணா மறப்பேன், இதை மட்டும் நான் மறக்கிறேன். சோ அபிராமி சோ சாரி. சண்டை ஆயிடுச்சு, நம்ம ஃபைட் ஆயிடுச்சு. பிளஸ் என் ஃப்ரெண்டு வேற கூட இருக்கால. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கிட்ட போக்கஸ் போல. இவன் ஃபோன் பண்ணி நான் வை போனேன், நான் வேலையா இருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால நைட்டு ஒரு 9 o'clock மக்களே, நாங்க வந்து படுத்துட்டோம். லிட்டரலா தூங்குறதுக்கு படுக்கிறோம். ஒரு வீடியோ கால் வருது. நான் என்ன சொன்னேன், நான் அவன் போன் எடுக்க மாட்டேன்டி, நீ வேணா அட்டன் பண்ணி என்னன்னு கேளுன்னு. அவ அட்டன் பண்றா, யாரு காட்டுறான், புடவைய காட்டி காமிச்சிட்டு நீ தான் கால் பண்றான். அவன் நான் இருந்தேன் சும்மா பயமுத்தது பண்ணது சொன்னேன், இப்படிதான் பண்ணுவான், எனக்கு தெரியாது. அவன் பாத்துட்டா, ஐயோ நம்மளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, என்னன்னு இப்படி இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு போல ஜாலியா பயமுத்தி வச்சுப்போம் அப்படின்னு. ஆனா இவனுக்கு போன் கால் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு அபிராமி இருக்கான்னு தெரிஞ்சு. அப்பதான் உண்மை. இதுலயே பாத்துக்கோங்க, இவன் டாக்ஸிக் நம்பர் 1. ஓகேவா, இது அடுத்து அப்புறம் இதெல்லாம் டாக்ஸிக்கே இல்ல. டாக்ஸிக்னு சொல்ல முடியாது மக்களே. ஆக்சுவலி எப்படி சொல்றது, ரெட் ஃபாரஸ்ட்னு சொல்ல முடியாது, ரெட் பிளானட்னு ஒண்ணு பூராவே நம்மள டார்ச்சர் பண்றது. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்லுவான், உனக்கு நான் பண்ணலனா வேற யார் பண்ணுவா, உனக்கு நான் பண்ணலனா உனக்கு எதுவுமே தெரியாது, அது ஒண்ணு, நீ பேபிட்டா அப்படின்னு. நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன், பூசணிக்கா மாரி இது பேபிட்டா. ஓகே மக்களே, கம்மிங் டு எப்படி எங்க வீட்டுல தெரிஞ்சது அப்படிங்கிற ஸ்டோரி. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, எனக்கு இவனுக்கும் ஒரு சம ஃபைட் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் கூட ஞாபகம் மறந்து போச்சு. ஏதோ ஒரு ஃபைட் ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு, 1 வீக்கா நான் வந்து 6 days டேடியா போய் பார்க்கல. என்கிட்ட போன்ல என்ன ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. நான் பார்த்தேன், இவன் எப்பவுமே என்னோட ஒர்க் என்னோட ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து நிற்பான். நைட்டுனாலே கரெக்டா டான் 12:30 மணிக்கு அங்க வந்து நின்றுவான். நின்னுட்டு நான் இருக்கேன், இவன் இருக்கிற கேமரால பத்தி சொல்லின்னு இருப்பாங்க, ஆபீஸ்ல வந்திருக்காரு போ ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபைட் போட்டாலும் இந்த மாதிரி நாங்க மீட் பண்ணிப்போம். பட் நான் 6 days டேடியை வந்து போய் பார்க்கவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ சண்டை 2 பேருக்கும். அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு 9 o'clock ஃபோன் பண்றாரு காலையில. ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன், என்ன பண்ற, அது மாதிரி கேட்டு, வீட்டுல இருக்கேன், நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரேன், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், சம பெரிய விஷயம், அவன் வந்து உன்னை சமய ஏமாத்தணும், நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சு. உடனே வா, ஒரு பொண்ணு வந்திருக்கு வீட்டுக்கு, ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு. எனக்கு அப்ப கூட இவன் சீட் பண்றான்னு தெரியல. இத வச்சு இவன் கிட்ட ஒரு பெரிய சண்டைய போடணும் நமக்கு அப்படி தோணுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஆச்சு, ஆளை காணோன்னு சண்டைப்பா ஒரு வாரமா அப்படின்னு தெரியும். உங்ககிட்ட எதுக்கு ரொம்ப சண்டை போட்டா, அவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். வெரி குட் டாடி. நான் வந்து மாட்டுனடா பொம்பரை கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன் திருவொற்றியூர் டு அமஞ்சிக்கரை. எப்படி போனேன்னா பைபாஸ் ரோட் வழியா போனேன். எப்பவுமே பைபாஸ் மதுரை மாதவரம் வழியா ரொம்ப ஸ்பீடு. ஆமா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. கரெக்டா எங்க அந்த கொளத்தூர் பைபாஸ், கொளத்தூர் சிக்னல், ரெட்டேரி சிக்னல், அங்க ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும். நான் வந்து அப்படியே சர் புர்ருன்னு வர நல்ல ரேசர் மாதிரி எதிர்க்க ஒரு 16 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் ஆப்போசிட்ல அவன் ஒன்வேல வந்தான். நம்மால் கரெக்ட்டா வந்தான். பர்ருன்னு வர அவன் வந்து என்னை டமால் நீடிக்க தள்ளி போகாதே போய் சேத்துல கடந்தா இல்ல விழுந்துட்டேன். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க, சுத்தி புத்தி ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றாங்க. எனக்கு காது ஒரு பக்கம் கேட்கல. இங்கதான் ஒரு திருப்பு முனை. ஆமா மக்களே, ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, அங்க வந்து விழுந்தோடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணு, இந்த குழந்தை எங்க கீழே கிடக்குது பொறுக்கி ஓரமா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, ஆக்சுவலா என்ன ஆச்சு, கை உடஞ்சிடுச்சு. கை பாருங்க இந்த ஸ்டிச்சஸ் தெரியுது. நிறைய பேர் கேட்பீங்க இங்க மார்க் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கை உடஞ்சிருச்சு. பட் அப்ப எங்களுக்கு வந்து தெரியல, பெயின் கீன் எதுவுமே இல்ல. எனக்கு அப்படியே என்னமோ எங்களுக்கு தெரியல, இல்ல இவளுக்கு தெரியல. பிகாஸ் அவங்க போன் பண்ணவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பதறாதீங்க, உடனே இங்க வாங்க, இந்த இடத்துல வாங்க. ஏன் இவனுக்கு பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க போன் வந்து 6 years டாடிக்கு தான் பண்ணிருக்காங்க போன். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறீங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் இவன் கிட்ட போய் சொல்லிருக்காரு, பிரியா போன்ல இருந்து எனக்கு போன் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவன் போன் பண்ணான், அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது அவங்க சொல்லிருக்காங்க, பதறாதீங்க ஒண்ணுமே இல்ல, ஆனா வாங்க, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் வந்து சரி இடமும் சொல்லிட்டாங்க. நான் பைக் எடுத்துட்டு போறேன், ஆப்போசிட்ல இவங்க இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல யூட்டர்ன் எல்லாம் போட்டு வரணும். அங்க பார்த்தா செம கூட்டத்தை பார்த்தோன்னே தான் பயமே ஆயிடுச்சா. அவங்க போன்ல வந்து ரொம்ப கேஷுவலா நம்மள வர வைக்கிறதுக்காக அப்படி சொல்லிருப்பாங்களோ. அந்த இடத்துல கூட்டத்தை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. ஐயோ ஏதோ பெருசா ஆயிடுச்சு போல, அதனாலதான் இப்படி இருக்கு இந்த இடம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ணி தொலைஞ்சான்ற பதட்டம் அதிகமாயிடுச்சு. யூட்டர்ன் போய் பார்த்தா
ஒரு பெரிய கட்டையை எடுத்து இந்த 2 கையில இப்படி வச்சு ஒரு சுத்தி துணியால சுத்தி இப்படியே புடிச்சு இப்படி படுத்துன்னு இருக்கிறா. உங்க கூட இருக்கவங்களும் ஆக்சுவலி எனக்கு அந்த அவங்க அந்த கையை கட்டுனது கூட எனக்கு இந்த கை சொரணியே இல்ல, இப்படி ஆயிடுச்சு கை. இப்படி இருக்கு கை, இந்த கை நிக்க வைக்கிறாங்க இப்படி இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இந்த போன் வந்து எனக்கு உடஞ்சிடுச்சு. இந்த போன் உடஞ்சி இந்த கை 2 இப்படி மடங்கி இருக்குன்னா பாருங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னே பதட்டமாயிடுச்சு. உடனே பைக் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு 108 வந்தது. அப்புறம் 2 பேரும் அந்த வண்டியில உட்கார வச்சு என்ன ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் எதிரில வந்தது வந்து சின்ன வயசு பையன், மைனர் பையன். சோ நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாதான் உங்களுக்கு அந்த கேஸ் பண்ண முடியும். கேஸ் எல்லாம் போட்டாங்க, அந்த பையன் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் போயிட்டோம் நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஜிஹெச் போயிட்டோம். அங்கதான் கூட்டு போனாங்க. இல்ல ஸ்டான்லி டாக்டர் கிட்ட வந்து ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கேனிங் ஒர்க் எல்லாம் போயிடுச்சு. போன் நல்லா கிராக் ஆயிடுச்சு, எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க வந்து மாவு கட்டு போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வெளியே வந்து பதட்டத்துல அழுகெல்லாம் வருது. ஐயோ என்ன ஆச்சு தெரியல, என்ன பண்ணு தெரியல, பயந்து போயிட்டேன். உண்மையா அப்படி தெரியாதுல நமக்கு. திடீர்னு பாக்குறப்போ ஒரு மாதிரி பதட்டமா பயமாயிடும்ல. பண்றாங்க இப்படி இழுத்து புடிச்சு இப்படி கையில கட்டெல்லாம் வச்சு சுத்தி ஒரு வழியா செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு ரிவீல் ஆகுது அந்த சினாரியோ. ஆமா ஆக்சுவலி என்னன்னா எங்க வீட்டுக்கு இது தெரியவே தெரியாது. நான் தான் வந்துட்டு சொல்லாதன்னு சொல்லிட்டேன். கீழே விழுந்த வந்து பேசிக்காவே நான் நிறைய உழுந்து வாருவேன் மக்களே. என்னோட கால் உண்ட காயம் தான், ஏகப்பட்ட காயம் இருக்கும். இப்படி இருக்க ஒரு ஆளை நான் வெளியே உள்ளாமா வெளியே விட நீ பாதசனி சிம்ம ராசிக்கு பாதசனியா வாழ்க்கை சனியே இங்க சேர்ந்துருக்கு. பாதசனி தான் உனக்கு தெரியும். பைக் ஆக்சிடென்ட் ஆனோனே போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னோட பைக் அதே இடத்துல நான் பார்க் பண்ணிட்டு தான் ஆம்புலன்ஸ்ல போனேன். இப்போ ஆட்டோல இங்க மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கே வந்து என்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு இவளை கூட்டிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா வீட்டுக்கு போனோம்னா யாருமே மாதிரி கீழே விழுந்துச்சு ஒருத்தங்க கூட்டு வந்திருக்காங்கன்றதால யாருமே பெருசா ரியாக்ட் எதுவுமே பண்ணல. நார்மலா பயந்துட்டாங்க. இது மாதிரி ஆயிடுச்சு. இவன் விஷயத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆமாப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா, ஏதோ ஒரு பர்சன் கூட்டு வந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு மக்களே. இந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சிச்சு. கட்டு போட்டாங்களா 2 டேஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்ற மாதிரி செக் பண்ணலான்ட்டு நானும் இவ்வளவு டிசிஷன் எடுத்தோம். ஸ்கேன் எடுக்கிறப்ப பார்த்தா இப்படி இன்டர்லாக்ல கொஞ்சம் இப்படி மேல இப்படி கீழே அப்படின்ற மாதிரி இப்படி லாக் ஆயிட்டு இருக்குது அந்த போன். இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி மறுபடியும் புத்தூர் கட்டு போடலான்னு இந்த வடபழனி ஹாஸ்பிட்டலே சொன்னாங்க புத்தூர் கட்டு ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் சர்ஜரி போகலாம். இல்ல நான் புத்தூர் கட்டுலே ட்ரை பண்றேன்னா அது எனக்கு ரொம்ப டைம் ஆகும், பட் ஸ்டில் யூ கேன் டூ இட்னு சொன்னாங்க. இந்த கட்டிங்லாம் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் இல்லாம பண்றதுக்காக நாங்க பாசிபிள பார்த்தோம். அப்புறம் புத்தூர் கட்டு போடலாம் அப்படின்ட்டு நம்ம வடபழனி அந்த சிக்னல் இருக்குல்ல அங்க போய் செக் பண்ணோம். அப்ப வந்து எங்களுக்கு டபுள் மைண்டடாவே இருந்தது. இது சரியா இல்ல கரெக்டா செட் ஆகுமா ஆகாதா, ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை இருப்போம். ஏன்னா போன் இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தா அது கரெக்டா இருக்கும், அப்படி ஸ்ட்ரைட்டா இல்ல அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம இன்னொரு சான்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லே சர்ஜரிக்கு பேசலாம் அப்படின்னு கேம்சி 2 டைம்ஸ் நம்ம வந்து போட்டோம்ல. கட்டு வந்து 2 டைம்ஸ் போட்டோம். வீக்லி ஒன்ஸ் போடணும். 2 வீக் போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அது வந்து கூடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. வந்து எப்படி உடஞ்சிருக்குன்னா லைக் எப்படி சொல்ற பிஸ்கெட் உடைச்சா எப்படி கிராக்கா உடைக்கும் ஈவனா உடஞ்சிருந்ததுன்னா ஒட்டி இருக்கும். அது மாதிரி ஒரு நறுக்கு முறுக்குன்னு உடஞ்சிருக்குன்றதுனால ஒட்டலனே அவங்களே புத்தூர் கட்டிலே சொல்லிட்டாங்க. கேம்சில போயிட்டு நாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு டிசிஷன் எடுக்கலான்ற மாதிரி போயிட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து பிரியா வந்து டாக்டர்னு வச்சுங்க. கையாட்டி காட்டுங்க சொல்லு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என் உடைஞ்ச கை, இதான் உடைஞ்ச கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு கையாட்டி காட்டுங்கன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள நான் டாக்ஸிக்னு என்ன சொல்றேன். அவர் டாக்டர் வந்து இந்த பேக்க நான் கேம்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆபரேஷன் பண்ணலாம், பட் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் முடிச்சு அது ஒரு ஏதோ ஆர்டர் படி இருக்கிற மாதிரி ஏதோ இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க, இந்த கட்டு போட்டுட்டே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அம்மா பாசிட்டிவ்லி இல்ல ஆல்ரெடி 2 வீக்ஸ். இதுல இப்ப நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரோம் பாத்தீங்களா, அதுல பிக்கப் டிராப் சர்வீஸ் யாருன்னா அதுலயே லைட்டா வீட்டுல வந்துச்சு டவுட் வந்து யாரு இந்த தம்பி இவ்வளவு ஸ்மார்ட்டா இவ்வளவு அசிங்கமா இருக்க பொண்ணு கூட சுத்துறது சரியாகல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோன்னா அப்பா செம ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. நோ சர்ஜரி போயிடலாம், அது என்ன காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல பண்ணிடலாம். ஏன்னா ரிஸ்க் டே பை டே ரிஸ்க் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நாங்க பிளான் பண்ணிட்டோம். அதை செக் பண்றதுக்கும் இவன் தான் எனக்கு கூட்டு போனேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன அமௌண்ட் என்ன எல்லாமே எல்லா ப்ரொசீஜரும் பேசி முடிச்சிட்டோம். ஆமா, சோ இது எல்லாத்துக்குமே நான் இவங்க கூட தான் போவேன். அது எங்க அம்மா அப்பாக்கு தெரியும். அவங்க வந்து பெருசா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளா எதுவும் கேட்டுக்க வேணாங்கிற மாதிரி இருந்தாங்களா இல்ல. இதுக்கு நடுவுல வந்து நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆமா, என் பைக் அங்க டிக்சா பிளஸ் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டா உங்களுக்கு கம்பன்சேஷன் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிருக்கு எலும்பு. சோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் இந்த ஆக்சிடென்ட் காஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து
ஹாஸ்பிட்டல் காஸ்ட்டை வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்னு 9 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்பயும் நான் ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து எங்களை கோர்ட்ல ஹை கோர்ட்ல பார்த்துட்டு கேட்பீங்க என்ன இங்க வரீங்க, நிறைய பேர் நினைக்கலாம் டைவர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணிட்டீங்கன்னு. அதெல்லாம் பண்றதா தான் நான் தாண்டி பண்ணேன். இன்னமும் கேஸ் போயிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு நாள் ஆகுதுன்றதே எங்களுக்கு தெரியல. கமிங் டு இங்க ஆபரேஷன். சோ வீடு பக்கத்துலயே ஒரு டாக்டர் வந்து நம்ம பார்த்தாச்சு. வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா மறக்கவே மாட்டோம் மக்களே. என்னன்னா இந்த ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அதுக்கு முந்தின மாசம் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து இன்னொரு கம்பெனில ஒர்க் கிடைச்சது. சோ இருந்த ஜாபை விட பெஸ்ட் ஜாப் இன்னொரு கம்பெனில கிடைச்சது. அதுக்கு வந்து கரெக்டா என் கை உடைஞ்ச மாசம் அவன் பழைய கம்பெனில இருந்தான். சோ எனக்கு ஆபரேஷன் நடக்கிற மாசம் அடுத்த கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு அதோட ஃபர்ஸ்ட் மந்த் salary எனக்கு வருது. அன்னைக்குதான் நாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அதாவது கன்ஃபார்ம் பண்றோம், இன்னும் ஒரு 2 டேஸ்ல நாங்க வந்து ஆபரேஷன் பண்ணிக்கிறோம் கன்ஃபார்ம் பண்றோம். அப்ப அவங்க வந்து அட்வான்ஸ் பே பண்ண சொல்றாங்க. பே பண்ணீங்கன்னா ரூம் எல்லாம் புக் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். அதான் அந்த ஸ்லாட் புக் பண்றதுக்கு ஆபரேஷனுக்கான அப்ப அந்த ஹியூஜ் அமௌண்ட் என்கிட்ட இல்ல. அப்பாவும் வேலையில இருக்காங்க. நான் அப்பா கிட்ட இந்த ஜிபே பண்றது அதெல்லாம் அப்போ பெருசா இது கிடையாதுல. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இவன் டபுள் தாட்டே இல்ல. அவன் மொத்த சேலரியும் நான் அதை மறக்கவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் மந்தோட புது கம்பெனில ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அவனுது. அது அப்படியே முழுக்க எடுத்துட்டு போய் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு அவன் கட்டினான் இந்த ஆபரேஷனுக்கு. நான் வந்து அப்போ வந்தோன்னா அவனுக்கு எனக்கு தெரியாது, அவன் போய் கட்டிட்டான். யோசிச்சுட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்றது, நம்ம காசு இல்லையே. டாக்ஸிக்கல இனிமேல் உன்னை போடா வாடான்னு சொல்லுவேன். நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். வந்துட்டு அவன் பில் கட்டுறான், பே பண்ணிட்டேன் இந்தான்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி ஒரு ஹியூஜ் மணி. அந்த மொத்த சேலரி கூடயும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு தான் இவன் கட்டினான் இருக்கிற காசை. பிகாஸ் எனக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து நல்ல சேலரி எப்படி கிடைச்சுன்னா, நான் வந்து அப்ப எம்பிஏ வந்து முடிச்சிருந்தேன். கரெக்டா அதெல்லாம் சொன்னல, அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி எம்பிஏ முடிச்சிட்டேன். எனக்கு அரியரே இல்லாம கிளியர் பண்ணிட்டேன். சேலரியை விட ட்ரிபிள் மடங்கு அதிகமா இன்னொரு இடத்துல சேலரி பாருங்க. மூளைக்கு வேலை. அதனாலதான் எல்லாம் நடந்துச்சு. இவ பேச்ச கேட்டதுனால தான் ஓகே நம்ம நிறைய படிக்கணும் போல அப்படின்ட்டு அந்த டிகிரி எல்லாம் அப்ளை பண்ணது. பட் ஆனா அது எனக்கு வந்து அந்த இடத்துல உதவுன்ற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. பட் அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அந்த மனசு தான் சார் கடவுள். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துரும், லவ் பண்றோம், பட் ஸ்டில் அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஓகே நம்ம ரைட் சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம குத்திட்டே இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இது ஒரு இன்சிடென்ட். இது ராங் சாய்ஸ் நம்ம அந்த ஃபேண்டம் துளி போட முடியும். ஆபரேஷன் டேட்டும் வந்துருச்சு. ஆபரேஷனுக்கு வந்து மார்னிங் ஆபரேஷனா முன்னாள் நைட்டே நானும் அப்பாவும் போயிட்டோம். நான் அட்மிட் ஆயிட்டேன், அப்பா கூட இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்துட்டான். வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போறாங்க இதை ஆபரேஷன் பண்றதுக்கு. சோ இவன் அம்மா அப்பா 3 பேரும் வெளியே வெயிட்டிங். அடுத்த வந்து காலேஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ 3 பேர் மட்டும் வெளியே வெயிட்டிங். ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப சீரியஸா போகுது மக்களே. உள்ள கூட்டு போயிட்டான். போறப்ப பொறியூர் எனக்கு டாடா எல்லாம் சொல்லிட்டு உள்ள போயிட்டு உங்க அப்பா குறுக நடுக்க நடந்துங்கிற பூனை மாரி. சரி எங்க அப்பா உண்மையாவே ரொம்ப பயந்துட்டாரு. வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, என்ன பண்றது போயிடுச்சுன்னா. ஏன்னா ஒரு செக்அப்க்கு அப்பா கூட வந்தாரு. அப்பதான் இதை சொன்னாங்க, ரொம்ப கிராக்கா இருக்கு, ஒட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்தே அவர் ரொம்ப டென்ஷன். அது வரைக்கும் கொஞ்சம் கூலா இல்ல பாத்துக்கலான்ற மாதிரி இருந்தவர். அதுக்கப்புறம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகி இன்னும் நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா நம்ம இருக்கக்கூடாது, நம்ம புத்தி இல்லாம நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க 2 பேருமே வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் யார்கிட்ட பேசுறது என்ன பண்றது எதுவுமே புரியல. ஓகே டென்ஷனா நானும் இப்படி சைட்ல இப்படி கை வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். ஆக்சுவலா ரொம்ப சீரியஸா இப்படி டென்ஷனா இருக்காரு. பக்கத்துல இவங்க அம்மா Facebookல ஏதோ வீடியோ பார்த்துட்டே இருந்திருப்பாங்க போல. பாருங்க என்ன ஆடு அழகா குட்டி போடுது. இப்படியே டர்ன் பண்ணாரு. அப்படியே அந்த பல்ல கடிச்சுக்கிட்டே டர்ன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஆபரேஷன் முடிஞ்சு வெளியே வந்து எனக்கு இந்த ஸ்டோரி தெரியல. வெளியே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் சொல்றான். எல்லாரும் விழுந்து 3 பேரும் அம்மா அப்பா எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவனும் சிரிக்கிறான். நானும் எனக்கு ஒண்ணுமே புரியல. மயக்கத்துல இருக்கேன்டா, எதுக்குடா சிரிக்கிறீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான். இதுல ஹைலைட் என்னன்னா ஒரு திட்டினோடனே உங்க அம்மா அழுதுட்டே ஏஞ்சி வந்துட்டு என்னப்பா பண்றது, மைண்ட் டைவர்ட் ஆகணும் தான் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா இவன் இன்னுமே எங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டல் பண்ணுவான். நான் எதை வேணா மறப்பேன். அந்த ஆடு குட்டி போட ஆபரேஷன் முடிஞ்சிச்சா அப்பப்ப இவனை பத்தி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அல்லு அந்த அம்மா அல்லு கூட தான் பேசிட்டு வந்தேன், அழுதான் கூட வந்து ட்ராப் பண்ண அந்த மாதிரி அவங்களும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு 1 இயர் ஓடிச்சு. அப்போ செல்வி அம்மா ஒரு நாள் வந்து என்கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க 2 பேரும். 4 வருஷமா நீங்க சுத்திட்டீங்க. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ற ஐடியா அப்ப இல்லவே இல்லை. இன்னும் போட்டோம், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நம்ம அப்பதான் ஒரு என்ன சொல்றது ஒரு மெச்சூரிட்டி கொஞ்சம் பில்ட் ஆகுது. பிகாஸ் வந்து மணி வைஸ் கொஞ்சம் சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பதான் எங்களுக்கு தோணுது, புரிய ஆரம்பிக்குது. யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுங்கிறதுல நாங்க ஸ்டார்டிங் ஆஃப் த டே 1ல நாங்க பிளான் பண்ணது. சோ திடீர்னு எனக்கு அப்படி சொன்னோன்னே எனக்கு கல்யாணம் எனக்குமே செகண்ட் தாட்டே இல்லை. ஏன்னா 4 வருஷமா எங்க வீட்லயும் மாப்பிள்ளை பாக்குறேன். அத எனக்கு வந்து காலேஜ் முடிக்கும் போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன். அன்னைக்கே கொஞ்சம் நீ வந்து வீட்டுல சொல்லிட்டு நான் வந்து பேசுறேன்னு செல்வி அம்மா சொல்லிட்டாங்க. சோ இப்பதான் எனக்கு வந்து வருது பாயிண்ட். இப்பதான் எங்க வீட்டுல வந்து சொல்லணும். ஆல்ரெடி அல்லுவ தெரியும்,
But ஆனா இது இல்லைன்ற மாதிரியே தெரியும். அரிதாக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். அரிதால எங்க கூட அவுட்டிங்லாம் வரும். அரிதா கிட்டலாம் நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். அந்த கோல் மூட்டி அன்னைக்கே எங்க அக்கா இவ்வளவு சூனியம் அப்படின்னு சொல்ல. ஸோ நான் வந்து என்னென்னமோ ஆப்ஷன்ஸ் யோசிச்சேன். இதை எப்படி நம்ம வீட்டில் கன்வே பண்றது. சரி ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். வீட்டில் இருந்து எங்க அம்மாக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி அம்மா அல்லு வந்து உங்ககிட்ட பேசணுமா, பேசல என்னாச்சு அப்படின்னா, இல்லம்மா கல்யாணத்தை பத்தி பேசணுமா. ஓ அவனுக்கு கல்யாணமா அவரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா எங்க கல்யாணத்தை பத்தி பேசணுமா. என்னமோ நீ சொல்ற, உங்க கல்யாணமா அப்படின்னாங்க. ஆமாமா எங்க கல்யாணம் பத்தி சரி சிக்னல் வந்துச்சு நான் கட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு ஸ்டாப். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபோன் பண்றேன். இவனுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து இப்போ ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டேன். இவனே எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சோடனே இந்த மாரிம்மா நான் வந்து பிரியா வந்து இந்த இத்தனை வருஷமா தெரியும் எனக்கு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம், நீங்க கொஞ்சம் மனசு வச்சு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதான் அம்மாவை கூப்பிட்டு வந்து பேசுறேன். அதான் இந்த ஃபார்மாலிட்டியா பேசுவோம்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னேன். உடனே வந்து அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா, அப்பா ஏதாவது பண்ணிப்பாரு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களே ட்விஸ்டே. அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல இருக்கு. பாய்.